வாங்கம்மா, என்ன போன வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? மெஹரீன், கிச்சனுக்கு போய் எனக்கும் அம்மாவுக்கும் தண்ணி எடுத்துட்டு வாமா. சரி சின்னம்மா, இதை எடுத்துட்டு வரேன். அக்கா, ஆயிஷா அக்கா சொன்ன மாதிரி நம்ம இப்போவே மச்சானுக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவோம். ஆமாடி, இப்போயே பேசிட்டு மெஹரின்கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்கணும். ஆயிஷா அக்கா மாப்பிள்ளை ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்கல்ல, அதை அனுப்பி அவங்கக்கிட்ட கேட்போம் என்னன்னு. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மச்சான் வாங்க, என்ன திடீர் சர்ப்ரைஸா இருக்கு? என்னங்க திடீர்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்திருக்கீங்க? சர்ப்ரைஸா? என் 2 பிரின்சஸையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதனால தான் சர்ப்ரைஸாக வந்தேன். என் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு? மச்சான், நீங்க வந்தது நல்லதா போச்சு. உங்ககிட்ட தான் முக்கியமான விஷயம் பேசணும். என்ன முக்கியமான விஷயம்? சொல்லுங்க, என்ன விஷயம்? அது வந்துங்க, நம்ம ஆயிஷா அக்கா இருக்காங்கல்ல, அவங்க பையனுக்கு நம்ம பொண்ணு மெஹ்ரீனை கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓ, நம்ம ஃபயாஸ்கா? அந்த பையன் நல்ல பையன் தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு சம்மதம் தான். ஆனால் கல்யாணம் பண்ணிக்க போகிறது நம்ம பொண்ணு மெஹ்ரீன். அவளை கூப்பிட்டு ஒரு வார்த்தை கேளு. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் மெஹ்ரீன்கிட்ட கேட்கலான்னு தாங்க இருந்தேன். நீங்கள் இப்படி சர்ப்ரைஸாக வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சரி, மெஹ்ரீனை கூப்பிட்டு ஒரு வார்த்தை அவகிட்டையும் கேட்டுடலாம். சரி, என் பொண்ணை கூப்பிட்டு ஃபஸ்ட்டு. என்ன ஏதோ வெளியில ஒரே சவுண்டா இருக்கு, என்னன்னு போய் பார்க்கலாம். அத்தா, நீங்க இப்ப வந்தீங்க. வாட் a surprise. Oh, my little princess. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு. அப்புறம் என்ன தங்கச்சியை காணும்? ஆலியா பர்வீன் மம்மி வீட்டுல இருக்கா அத்தா. அங்க வந்து பிள்ளைங்களோட விளையாண்டுட்டு இருக்கிறா. நீங்க என்ன திடீர்னு சர்ப்ரைஸா வந்திருக்கீங்க? இந்த சர்ப்ரைஸை நாங்க எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பரா இருக்கு. என் செல்ல குட்டீஸ்க்கெல்லாம் இந்த சர்ப்ரைஸ். அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க வந்து உட்காருங்க, அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். மெஹ்ரீன்மா, நம்ம ஆயிஷா சின்னம்மா தெரியும்ல, அவங்க பையனுக்கு ஒன்று கேட்குறாங்க. நீ என்ன சொல்கிற? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சம்மதம் தான். எங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னெலாம் பார்க்காதம்மா, இது உன்னோட லைஃப். அதனால் நீ உனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லு. நல்ல பையன்தான், நல்லா கை நிறையா சம்பாதிக்கிறானா. நாங்கள் அக்கம் பக்கம் எல்லாம் விசாரிச்சிட்டோம். ஆமாம்மா, உங்க அம்மா சொல்றது சரிதான். இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் வாழ போற. அதனால நீ சொல்லு. எங்களுக்காகலாம் நீ யோசிக்க வேணாம். உனக்கு பிடிச்சிருந்தா நீ ஓகே சொல்லு. நல்ல பையன், நல்ல கேரக்டர்னு தான் சொல்றீங்க. சரி, மாப்பிள்ளையோட போட்டோ வச்சிருக்கீங்களா? காமிங்க பார்க்கலாம். ஆயிஷாக்கா மாப்பிள்ளையோட போட்டோ நான் சொன்னேன் இல்லம்மா, அதை காமி. இதோ காமிக்கிறேன் பாருங்க. என்னம்மா, மாப்பிள்ளைய உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ளைய எனக்கு பிடிச்சிருக்குமா? எனக்கு முழு சம்மதம். நீ ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அதான் பொண்ணே சம்மதம் சொல்லிட்டாலே, அப்புறம் என்ன? ஆயிஷாக்கா கால் பண்ணி தரேன், நீங்கள் ஒரு வார்த்தை பேசிடுங்க. ஹலோ ஆயிஷாக்கா. ஆயிஷாக்கா, நான் வந்து உங்கள் தம்பிக்கிட்டேயும் மெஹ்ரீன்கிட்டேயும் பேசிட்டேன். 2 பேருக்கும் முழு சம்மதமாக.
எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம். உங்கள் தம்பியும் ஊருக்கு வந்திருக்காரு, அவங்கக்கிட்டே ஃபோனை கொடுக்குற, பேசுங்க. ரொம்ப சந்தோஷம்மா. இந்த பதிலைத்தான் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். சரிம்மா கொடு. ஆயிஷாக்கா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என் பொண்ணை கேட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அக்கா. எங்களுக்கு பரிபூர்ண சம்மதம் உங்கள் பையனுக்கு நாங்கள் எங்கள் பொண்ணை தர்றதில்ல. தம்பி நல்லா இருக்கியாம்மா? எப்பமா வந்த ஊர்ல இருந்து? எனக்கு ரொம்ப சந்தோஷம்மா இந்த வார்த்தையை கேட்டதுல. அப்புறம் என்னம்மா, பொண்ணு மாப்பிள்ளைன்னு பேசியாச்சு, சட்டு போட்டுன்னு பூ வச்சிட வேண்டியது தானே? நாளைக்கு நல்ல நாளாக தான் இருக்கு, நாளைக்கு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருவோம். சரிக்கா, எங்களுக்கு ஓகே தான்.